இந்த கொஸ்டின் பாருங்கள். 7 பேர் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. எவ்வளோ நேரம்? ஒரு நாளைக்கு வந்து 9 மணி நேரம் செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த வேலையை வந்து 30 நாளில் முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அதே வேலையை 10 பேர் டெய்லி செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம 2 டீமாக பிரிச்சுக்கலாம். ஏ டீம், பி டீம் பிரிச்சுக்கலாம். ஏ டீமில் வந்து 7 பேர், பி டீமில் 10 பேர். அதே வேலையை அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செய்கிறாங்க? 9 மணி நேரம் செய்கிறாங்க ஏ டீமு. பி டீம் பார்த்திங்கன்னா 7 மணி நேரம் செய்கிறாங்க. ஏ டீம் எத்தனை நாள் எடுத்துட்டாங்க அப்படின்னா 30 நாள் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பி டீம் எத்தனை நாள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா M1 இன்ட்டு D1 இன்ட்டு H1 டிவைட் பை W1. சேம் அதே மாதிரி தான் இங்கே M2 இன்ட்டு D2 இன்ட்டு H2 டிவைட் பை W2. இதில் M அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மென் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே அப்படிங்கிற வந்து நம்பர் ஆஃப் டேஸு, ஹச் வந்து ஹவர்ஸ் எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, W அப்படிங்கிறது வந்து ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கொஸ்டின்லேயே அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ டீம் வந்து நம்ம M1 எடுத்துக்கலாம். இப்போ M1 வந்து எத்தனை பேர்? 7 பேர். அதே மாதிரி அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா D1 வந்து நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? 30 நாள். ஹவர்ஸ் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு அவங்க 9 மணி நேரம் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஏ டீம். இதே பி டீம் பார்க்குறப்ப நமக்கு M2 எத்தனை பேர்? அவங்க 10 பேர். நம்பர் ஆஃப் டேஸை நம்ம D2 கண்டுபிடிக்க போகிறோம். ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க 7 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 7 இன்ட்டு 30 இன்ட்டு 9 டிவைட் பை இங்கே W1 அப்படிங்கிறது ஒரு வேலையும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து 1 போட்டுக்கலாம். ஈக்குவல் இப்போ பார்த்திங்கன்னா பி டீம் வந்து 10 இன்ட்டு நமக்கு டே தான் தெரியாது, நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 7 மணி நேரம். அதே வேல்யூ தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். நம்ம எக்ஸை வச்சுக்கலாம். இந்த நம்பர் ரெண்டுமே மல்டிபிள் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டிவைடில் வந்துடும். அப்போ நமக்கு வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ட்டு 30 இன்ட்டு 9 டிவைட் பை 10 இன்ட்டு 7 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே இந்த 7க்கு இந்த 7க்கு கேன்சல் ஆயிரும். இங்கே 10 இருக்கா? 10th டேபிள் 1, இங்கே வந்து 3 இன்ட்டு 10 வந்து 13 கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து 3 இன்ட்டு 9 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 இன்ட்டு 9ஓட வேல்யூ வந்து நமக்கு 27. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு அதே வேலையை 10 பேர் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எத்தனை நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னா 27 நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து குரூப் 4 எக்ஸாமில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? தேங்க்யூ.